79வது சுதந்திர தினத்தை கொண்டாட நாட்டு மக்கள் தயாராகி வருகின்றனர். நாடு முழுவதும் உற்சாகம் கரைபுரளும் நிலையில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள், மாணவர்கள், ராணுவத்தினர் உட்பட ஏராளமானோர் தேசிய கொடியுடன் ஊர்வலம் சென்றனர். பிரம்மாண்டமான தேசிய கொடியை போலீசார் பாதுகாப்புடன் ஏந்தி சென்று சுதந்திர கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினர். விடுதலை தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முக்கிய நகரங்களில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல பாகிஸ்தான் எல்லையை ஒட்டிய காஷ்மீரின் ரஜௌரி பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கும் பணி நடந்து வருகிறது. சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி கொடியேற்றவுள்ள டெல்லி செங்கோட்டையில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர்கள், தொழிலதிபர்கள், முக்கியஸ்தர்கள் என பலர் பங்கேற்பார்கள் என்பதால் 11,000 வீரர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு குறிபார்த்து சுடும் வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர். சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொது போக்குவரத்து நிலையங்கள், வழிபாட்டு இடங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் வெடிகுண்டு சோதனை கருவியுடன் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடு பிளவுபட்ட போது நடந்தேறிய கொடூரங்களை மிகுந்த வலியோடு இந்த நாளில் நினைவு கூறுவதாக பிரதமர் மோடி வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், எண்ணற்றோரின் தியாகங்களை நெஞ்சில் ஏந்தி நல்லிணக்கத்தை வலுப்படுத்த இந்த நாளில் உறுதியேற்போம் என நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொண்டார். நாடே பெருமை கொள்ளும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட 36 ராணுவ வீரர்களுக்கு வீரதீர செயலுக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளின் 9 நிலைகளை துல்லியமாக தாக்கி அளித்ததற்காக 9 பேருக்கு வீர் சக்ரா, ஒருவருக்கு சௌரியா சக்ரா, 26 பேருக்கு வாயு சக்ரா விருதுகளை மத்திய அரசு வழங்குகிறது. பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் பற்றிய விவரங்களை 4 நாட்களில் இணையத்தில் வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் அடையாள எண் அடிப்படையில் மட்டுமே பெயர்களை தேடி தெரிந்து கொள்ளும் வகையில் பட்டியலை வெளியிட முடியும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் பகுதியில் பக்தர்கள் யாத்திரை சென்ற வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 40 பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 200க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக சொல்லப்படும் நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. காஷ்மீர் மாநிலம் கிஷ்த்வாரை தொடர்ந்து பெஹல்காமிலும் மேகவெடிப்பு காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பேரிடரை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றும் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தின் கின்னாவூர் மாவட்டத்தில் பெருமழை நிலச்சரிவில் ஆற்றையொட்டிய பகுதிகள் நீரில் அடித்து செல்லப்பட்டன. சட்லஜ் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் ஒருவர் காயமடைந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதேபோல சிம்லாவின் கல்துனாலா பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பல வாகனங்கள் சேதமடைந்தன. டெல்லியில் கனமழையால் மரம் முறிந்து சாலையில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டியின் மீது விழுந்ததில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் 2 படுகாயமடைந்தனர். தலைநகர் டெல்லியில் சுதந்திர தின விழா கொண்டாட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் பல பகுதிகள் கனமழை வெள்ளத்தில் தத்தளித்தன. பிரதமர் மோடியின் ஒருதலை பட்சமான செயலால் தமிழகத்திற்கு வரவேண்டிய செமி கண்டக்டர் ஆலை குஜராத் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதேபோல தெலங்கானாவுக்கு வரவேண்டிய 2 ஆலைகளும் குஜராத்திற்கு மாற்றப்பட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தள பக்கத்தில் புகார் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் தமிழகத்தில் 56% அளவுக்கு போக்சோ வழக்குகள் அதிகரித்திருப்பதாக ஆளுநர் RN ரவி வேதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாகவுள்ள ஆளுநரின் உரையில் தமிழக இளைஞர்களிடம் போதைப்பொருள் பயன்பாடு வேகமாக பரவி வருவதாக கவலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சமூக பாகுபாடு மற்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக புகார் கூறிய ஆளுநர் RN ரவிக்கு தமிழக அமைச்சர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். RSS மனநிலையுடன் எப்போதும் அரசு பள்ளிகள் மீது ஆளுநர் அவதூறு பரப்புவதாக அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டிய நிலையில் ஆளுநரின் அறிக்கையை படித்தால் அமித்ஷாவே சிரிப்பார் என அமைச்சர் KN நேரு கிண்டல் அடித்துள்ளார்.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக நலனுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக கூறி திமுக தோழமை கட்சிகளும் தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் அடுத்தடுத்து நடக்கும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்களில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பங்கேற்க மாட்டார் என கூறப்படுகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மேற்கொள்ள உள்ள வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டு வருவது போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையின மக்களுக்கு ஆபத்து என திமுக அவதூறு பிரச்சாரம் செய்து வருவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பரப்புரை மேற்கொண்ட இபிஎஸ் 31 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சிறுபான்மையின மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்றார். அதோடு சிறுபான்மையின மக்களுக்கு அதிமுக அரணாக இருந்ததாக கூறினார். தொடர் போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக கைது செய்த தமிழக அரசு தற்போது அவர்களுக்காக 10 லட்சம் ரூபாய் வரையிலான காப்பீடு உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நகர்ப்புற தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு மற்றும் 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பத்தினர் சுய தொழில் தொடங்க 3 லட்சம் ரூபாய் வரை முன்விடுப்பு மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை வழங்க 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கோரிக்கைகளை முன்னிறுத்திய அமைதியான முறையில் போராடிய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அறவழியில் போராடியது தவறா என கேள்வி எழுப்பியுள்ள அவர், தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து டீ, காஃபி அருந்தியது போல் போட்டோ ஷூட் எடுத்தபோது இனித்தது தற்போது கசக்கிறதா எனவும் காட்டமாக வினவியுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில்தான் தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல் நாளே பலவந்தமாக அவர்களை அப்புறப்படுத்தவில்லை என்றும் பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறந்தே இருக்கும் எனவும் அழைப்பு விடுத்தார். உரிமைகளுக்காக அறவழியில் போராடிய தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்ததாக தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மனசாட்சியுள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பது தெரிவதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். தூய்மை பணியாளர்கள் நலனில் அக்கறை கொண்டு தமிழக அரசு அறிவித்துள்ள புதிய திட்டங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்தனர். குறிப்பாக திமுக கூட்டணியின் விசிக தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் வரவேற்றுள்ளனர். பணியாளர்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவுவது வீரமல்ல, கோழைத்தனம் என தமிழக அரசை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக சாடியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சமூக நீதியில் சிறந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களை சந்தித்து பேசுவது தகுதி குறைவு என்று நினைத்துவிட்டாரோ என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் முக்கிய கோரிக்கைகள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் எக்ஸல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தூய்மை பணியாளர்களுக்காக அரசு அறிவித்துள்ள திட்டங்களை வரவேற்ற அவர், அதே சமயம் அவர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து அரசு முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலம் காக்கும் ஸ்டாலின் ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சியின் வாயிலாக இந்த திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஹிகோகி பவர் டூல்ஸ் நிறுவனம் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில் மின்கருவிகள் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. 700 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் மூலம் 1000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை
காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் EPS திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் மலைவாழ் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அவர்களின் குழந்தைகளுக்கு மருத்துவம் படிப்பதற்கான சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தரமான கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் உறுதியளித்தார். வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அன்புமணி தரப்பின் வழக்கறிஞர் பாலு போன்றவர்களுக்கு பதிலளிக்க விருப்பமில்லை என்ற ராமதாஸ் பொய் பேசுபவர்களுக்கு பதில் கூறுவது தன்னுடைய தரத்திற்கு ஏற்றது இல்லை என்றார். தமிழ்நாடு அரசின் நலன் காக்கும் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை தலா 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் முதல்வர் பெயருடன் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி கோரிய தமிழ்நாட்டின் அரசின் மனு முடித்து வைக்கப்பட்டது. ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின் போது ஆதார் விவரங்களை பெறுவதாக அதிமுக திட்டமிட்டே வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக உயர்நீதிமன்ற கிளையில் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆதார் விவரங்கள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து வழக்கை 21ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான வழக்கு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஒரு புறம் மனிதர்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் மறுபுறம் விலங்கு பிரியர்கள் ஆதரவாக செயல்படுவதாகவும் கூறி தீர்ப்பை ஒத்திவைத்தனர். சென்னையில் 1,80,000 தெருநாய்கள் உள்ளதாகவும் உத்தேசமாக கடந்த ஆண்டு மட்டும் 20,000 தெருநாய் கடி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநகர கால்நடை அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தெருநாய் கடி சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டனர். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்துவோரை எடப்பாடி பழனிசாமி குறிவைத்து அவமரியாதை செய்வதாக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடன் காரில் ஏறிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை இறங்க சொல்லியும் செய்தியாளர்களிடம் பேச முற்பட்ட மத்திய முன்னாள் அமைச்சர் தம்பிதுரையை தடுத்தும் அவமரியாதை செய்ததாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு நேரில் வந்து ஆதரவு தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மீது நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போராட்டம் நடந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என போலீசார் அவரை வீட்டுக்காவலில் வைத்திருந்த போது அதனை மீறி போராட்ட இடத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததற்காக கைது செய்யப்பட்ட 6 வழக்கறிஞர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்களை காணவில்லை என தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், V. லட்சுமி நாராயணன் அமர்வு உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சென்னை ரிப்பன் மாளிகை வாயிலில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபடாமல் தடுக்கும் வகையில் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். கடலூர் மாநகராட்சியில் முறையாக சம்பளம் வழங்கப்படாததை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி நுழைவாயில் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மாதங்களாகியும் ஊதியம் வழங்காததோடு விளக்கம் கேட்டால் தங்களை அவமரியாதையாக நடத்துவதாகவும் தூய்மை பணியாளர்கள் குமுறினர். நவம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி நிர்வாக காரணங்களால் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அதன்படி நவம்பர் 15இல் தாள் 1 தேர்வும் நவம்பர் 16இல் தாள் 2 தேர்வும் நடைபெறும் என தேர்வு வாரியம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.
3 நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ரயில், பேருந்து என சாலை மார்க்கமாக வாகனங்களில் சென்றால் 2 நாட்களை பயண நேரமே எடுத்துக்கொள்ளும் என்பதால் விடுமுறையை வீணாக்க விரும்பாத மக்கள் விமானங்களில் பயணம் செய்கின்றனர். இதன் காரணமாக மதுரை, திருச்சி, கோவை செல்வதற்கான விமானங்களில் கூட்டம் அலைமோதியது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தனியார் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூல் செய்து கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக புகார் எழுந்திருக்கிறது. கோயம்புத்தூருக்கு 3950 ரூபாயும், தூத்துக்குடிக்கு செல்ல 3999 ரூபாயும், கன்னியாகுமரிக்கு செல்ல 3300 ரூபாயும் அதிகபட்சமாக வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சென்னையில் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் 10 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயங்கும். பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை 7 நிமிட இடைவெளியிலும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரை 15 நிமிட இடைவெளியிலும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். புதிய பாம்பன் தூக்கு பாலத்தின் தரம் குறித்து தென்மண்டல ரயில்வே மேலாளர் ஆய்வு மேற்கொண்டார். ராமேஸ்வரத்தில் சுமார் 550 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பழுது காரணமாக 6 மணி நேரமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து பாலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்து பொறியாளர்களிடம் மேலாளர் கேட்டறிந்தார். வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. மதுரையில் வரும் 21ஆம் தேதி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் நிலத்தை சமப்படுத்தி மேடை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன. இதையடுத்து நாற்காலிகள் போடுவது, கட் அவுட் அமைப்பது போன்ற இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. தமிழகத்தில் வடமாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி வரும் 19ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விருகம்பாக்கத்தில் பேட்டி அளித்த அவர், கூட்டணிக்காகவோ, ஓட்டுக்காகவோ, பதவிக்காகவோ அரசியலுக்கு வரவில்லை என தெரிவித்தார். சேலத்தில் செய்தியாளர்களை லாரி ஏற்றி கொலை செய்ய முயன்ற கனிம வள கடத்தல் கும்பல் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதற்கட்டமாக கனிம வளங்களுடன் லாரி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள கடத்தல் கும்பலை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடுவனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 54 குழந்தைகளுக்கு திடீர் மயக்கம் மற்றும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. உடனடியாக குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பள்ளி நிர்வாகம் தரப்பில் இருந்து முறையாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை என பெற்றோர் புகார் தெரிவித்தனர். நெல்லையில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆயுதப்படை தலைமை காவலர் சசிகுமார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சசிகுமாருக்கு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் ஒன்றாக வாழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் அவரின் மகளுக்கும் கடந்த 2 ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. சென்னை அடுத்த திருவிடந்தை கடற்கரையில் 4ஆம் ஆண்டு சர்வதேச காத்தாடி திருவிழா தொடங்கப்பட்டது. 17ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் இந்த காத்தாடி திருவிழாவில் பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 20 நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட காத்தாடி கலைஞர்கள் காத்தாடிகளை பறக்கவிட்டுள்ளனர். சுதந்திர தின கொண்டாட்டத்தை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் தனியார் கல்லூரியில் விங்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2025 ட்ரோன் போட்டி நடைபெற்றது. தொழில்நுட்பம் மற்றும் படையாற்றல் மீதான ஆர்வத்தால் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய ட்ரோன் வானில் பறந்த காட்சியை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டு ரசித்தனர். அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலுவுக்கு எதிராக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ராமதாஸ் தரப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் பொதுக்கூட்டம் செல்லாது என பேசியதாகவும், ராமதாஸ் குறித்து ஒருமையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டி பாலுவின் புகைப்படத்தில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறை வளாகத்திற்குள் கைதிகளிடையே தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், செல்போன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி 50க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர்.
நாகை அருகே பனங்குடியில் செயல்படும் CPCL நிறுவனத்தின் நுழைவாயில் முன்பு கிராம மக்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளர்கள் குத்தகைதாரர்களுக்கு மறுவாழ்வு மீள் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என தெரிகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள சிப்காட்டில் இயங்கும் தொழிற்சாலைகளில் இருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்படும் கழிவுநீரால் நிலத்தடி நீர் மாசடைந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் புற்றுநோய், எலும்பு தேய்மானம், குழந்தையின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் கல்லாங்காடு பகுதியில் சிப்காட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் கும்மியடித்து போராட்டம் நடத்தினர். சிப்காட் அமைந்தால் மேய்ச்சல் தொழில் பாதிக்கப்படும் என்றும், சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கண்மாய்களுக்கு மழைநீர் செல்வது தடைப்பட்டு விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் இயங்கும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் உள்ளே நுழைய முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. ரெஸ்டோ பார்களால் கலாச்சார சீரழிவு ஏற்படுவதாக கூறி புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அனுமதியின்றி உண்ணாவிரதமிருந்த காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக அகற்ற கோரி கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் லாரன்ஸ் தலைமையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் திம்மப்பேட்டையை சேர்ந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் அவ்வழியாக சென்ற அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் ஊரில் ஆரம்ப சுகாதார நிலையம், மயானம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததால் அவதியடைவதாக மக்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கனிம வளங்கள் ஏற்றி சென்ற கனரக லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். AP நாடானூர் பகுதியில் பள்ளி வேளையில் கனிம வள லாரிகளை இயக்கக்கூடாது என காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் லாரிகள் வந்து சென்ற வண்ணம் இருந்தன. இதனை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் முத்தமபாளையம் அருகே கல்குவாரிகளில் இயந்திரங்களை கொண்டு கல் உடைப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கைகளால் கல் உடைக்கும் தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். மகளிர் சங்கம் என்று பொய் கூறி ஒரு சில குடும்பத்தினர் மட்டும் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் கல் உடைப்பதாக தொழிலாளர்கள் புகார் தெரிவித்தனர். தளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தையாபுரம் பகுதியில் கடைகளை அடைத்தும் வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தூத்துக்குடியில் 3000 ஏக்கரில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வகுத்தெழுவன்பட்டியில் குடிநீர் தொட்டியை அதிமுக நிர்வாகி ஆக்கிரமித்திருப்பதால் பாசி படர்ந்த தொட்டியில் உள்ள நீரை குடிக்க பயன்படுத்துவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். அரசு புறம்போக்கு நிலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வாங்கி 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் பகுதியில் வசதிகள் எதுவுமின்றி சிரமப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழுதாகி நின்ற வாகனத்தை அப்புறப்படுத்தாமல் அந்த பகுதியை விட்டுவிட்டு சாலை போடப்பட்ட நிலையில் கடமைக்கு சாலை சீரமைப்பு பணி நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டெண்டர் கொடுத்ததோடு விட்டுவிடாமல் ஒப்பந்ததாரர் ஒழுங்காக பணியை செய்கிறாரா என அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பிச்சாண்டபாளையம் அருகே அனுமதி இல்லாமல் இயங்கி வந்த கிரீன்லீஃப் பார்க் விளையாட்டு பூங்காவிற்கு பள்ளி குழந்தைகள் உள்ளிட்டோரை அனுமதிக்க கூடாது என வருவாய்த்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். மேட்டுக்கடை பகுதியில் தனியார் இடத்தில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வந்த கிரீன்லீஃப் பார்க் அரசு அனுமதி இல்லாமல் சில ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஓட ஓட விரட்டிய அரிவாளால் சரமாரியாக வெட்டப்பட்டார். மப்பேடு கிராமத்தில் ஊராட்சி செயலாளராக பணியாற்றி வந்த ஜார்ஜ் தனது இடமாறுதலுக்கு அதே கிராமத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வன் தான் காரணம் என நினைத்து அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது.
சென்னை மாதவரத்தில் நண்பர்களுடன் மது அருந்திய இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு உடல் பாகங்கள் துண்டு துண்டாக வீசப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அண்ணா நகர் பர்மா காலனியை சேர்ந்த பெயிண்டர் சந்துரு தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அமர்ந்து மது அருந்திய போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே மகளுக்கு விஷம் கலந்து கொடுத்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற தந்தை உயிரிழந்த நிலையில் மகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மகள் மற்றும் மகன் ஆகிய இருவரையும் கோயிலுக்கு அழைத்து சென்ற செல்லப்பாண்டி பாலில் விஷம் கலந்து கொடுத்துவிட்டு அவரும் குடித்தார். இதில் மகன் பாலை குடிக்க மறுத்ததால் உயிர் தப்பினார். மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அரசு பள்ளி ஆசிரியர்கள் வீட்டில் 55 பவுண்ட் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புனிதா ஜெகதீசன் தம்பதி அரசு பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் நிலையில் இருவரும் பணிக்கு சென்றபோது மர்ம நபர் வீட்டில் புகுந்து நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மர்ம நபர்கள் இருவர் நள்ளிரவில் கோவிலின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. லுங்கியால் தலை முதல் கால் வரை போர்த்திக் கொண்டு ஒருவரும் பனியனால் முகத்தை முழுவதுமாக மறைத்தபடி மற்றொருவரும் வந்து திருடிய நிலையில் அவர்கள் யார் என செந்துறை போலீசார் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செல்போன் கடையில் திடீரென தீப்பற்றி வானளவு கரும்புகை எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காமலாபுரம் பகுதியில் உள்ள செல்போன் கடையில் பற்றிய தீயானது மளமளவென பரவி கரும்புகையுடன் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே விஷ தேனீக்கள் விரட்டி கொட்டியதில் 16 பேர் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அலங்கியம் ஆற்றுப்பாலத்திற்கு கீழே அமராவதி ஆற்றில் அஸ்தி கரைக்கும் நிகழ்விற்கு சென்றபோது கூட்டமாக பறந்து வந்த தேனீக்கள் கொட்டியுள்ளன. தெலுங்கானா மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மகபூப் நகர் அருகே திவிட்டிப்பள்ளியில் ஆற்று வெள்ளத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் உடைப்பு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அதோடு அவ்வழியாக சென்ற தனியார் நிறுவன மினி பேருந்து சாலை உடைப்பில் குடை சாய்ந்த நிலையில் அதில் பயணம் செய்த ஊழியர்கள் காயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் தானே நகரில் 6 மாடி குடியிருப்பு கட்டடத்தில் அமைந்துள்ள ஹோட்டலில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. கல்வா பகுதியில் உள்ள பார்சி கஃபேயில் தீ விபத்து ஏற்பட்டதாக வந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் குடியிருப்புகளில் தூங்கிக் கொண்டிருந்த 35 பேரை உடனடியாக வெளியேற்றி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். காதலனை விட்டு வேறொரு இளைஞனை திருமணம் செய்ய ஒப்புக்கொள்ளாத மகளை பெற்றோர் மயக்க மருந்து கொடுத்து தூக்கில் தொங்கவிட்டு ஆணவ கொலை செய்த நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் குஜராத் மாநிலத்தில் நடந்தேறியிருக்கிறது. மகள் இறந்த சோகம் குடும்பத்தாருக்கு துளியும் இல்லாததால் சந்தேகமடைந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியதில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து பீகாரின் பெகுசாராய் பகுதிக்கு வரும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏசி குழாய்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 150 மது பாட்டில்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ரயிலின் ஏசி பெட்டியில் பயணித்த பயணிகள் ஏசி குறைவாக இருப்பதாக புகார் அளித்ததை தொடர்ந்து ஏசி டெக்னீஷியன் அதனை பழுது பார்த்தபோது மது பாட்டில்கள் பேப்பரில் சுற்றப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. பிரிட்டனின் நாட்டிங்ஹாம் ஷயர் நகரில் உள்ள அனல் மின் நிலையத்தில் உள்ள குளிரூட்டும் கோபுரங்கள் தகர்க்கப்பட்டது. கார்பன் இல்லாத சுற்றுச்சூழலை உருவாக்கும் விதமாக அனல் மின் நிலையங்கள் அழித்தொழிக்கப்படும் நடவடிக்கையில் குளிரூட்டும் கோபுரங்கள் பாதுகாப்பாக தகர்க்கப்பட்டது. வரும் ஐபிஎல் தொடரில் சென்னை அணியில் தொடக்க ஆட்டக்காரருக்கான தேர்வில் இங்கிலாந்து அணியின் அதிரடி ஆட்டக்காரர் ஜானி பெர்ஷோவை அணி நிர்வாகம் முடிவு செய்ததாக கூறப்பட்ட நிலையில் பயிற்சியாளர் ஃபிளமிங் தலையீடு காரணமாக பிரவிஸுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. குட்டி ஏபிடி என அழைக்கப்படும் பிரவிஸ் கடந்த ஐபிஎல் தொடரில் கடைசி சில ஆட்டங்களில் அதிரடியாக ஆடி ரன்களை குவித்தார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தன் மீது அபார நம்பிக்கை வைத்திருப்பதாக வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப் கூறினார். கடந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் 2வது போட்டியில் 10 விக்கெட்டுகளை எடுத்தபோதும் கடைசி டெஸ்ட் போட்டியில் அரை சதம் அடித்தபோதும் அணிக்கான இதே அர்ப்பணிப்புடன் விளையாட வேண்டும் என்று கம்பீர் கூறியதாக அவர் கூறினார். இந்திய டென்னிஸ் அணியின் முன்னாள் வீரர் லியாண்டர் பயஸின் தந்தையும் பிரபல ஹாக்கி வீரருமான வெஸ் பயஸ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். 1972ஆம் ஆண்டு முனிச் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணியில் வெஸ் பயஸ் இடம்பெற்றிருந்தார். இந்திய ரக்பி கால்பந்து சங்கத்தின் தலைவராக 1996 இருந்து 2002 வரை அவர் பணியாற்றினார்.
உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி வரும் 25ஆம் தேதி பாரிஸில் தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. போட்டியின் முதல் சுற்றில் இந்திய இளம் வீரர் லக்ஷ்யா சென் உலகின் நம்பர் 1 வீரரான சீனாவை சேர்ந்த சியூ கியை எதிர்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் சுற்றில் PV சிந்து பல்கேரியாவை சேர்ந்த கலோயனாவை எதிர்கொள்கிறார். ரஜினி உள்ளிட்ட இந்திய சினிமாவின் முக்கிய நட்சத்திரங்கள் நடித்துள்ள கூலி திரைப்படம் வெளியான நிலையில் தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் திரையரங்கில் படத்தை கண்டு ரசித்தனர். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், அனிருத், லதா, ஐஸ்வர்யா, சிவா உள்ளிட்ட பிரபலங்களும் கூலி திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். சென்னை தாம்பரத்தில் உள்ள வித்யா திரையரங்கில் 190 ரூபாய் விலையுள்ள கூலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கான கட்டணத்தை 1600 ரூபாய் என தியேட்டர் டிக்கெட் கவுண்டரில் உள்ள ஊழியர் சொல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. டிக்கெட் கவுண்டரிலேயே கள்ளச்சந்தை போல் பல மடங்கு விலையில் டிக்கெட் விற்றதால் ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தொழிலதிபரிடம் 60 கோடி ரூபாயை மோசடி செய்ததாக பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெஸ்ட் டீல் டிவி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவன விரிவாக்கத்திற்காக 2015ஆம் ஆண்டு முதல் சிறுக 60 கோடியே 48 லட்சம் ரூபாய் பெற்றதாக தொழிலதிபர் தீபக் கொத்தாரி அளித்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது ரசிகரை கொலை செய்த வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனின் ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டிருந்த நிலையில் போலீசார் மீண்டும் அவரை கைது செய்தனர். நடிகையும் தனது தோழியுமான பவித்ரா கவுடாவை சமூக வலைதளத்தில் சீண்டிய ரேணுகாசாமி என்பவரை கொலை செய்த வழக்கில் 17 பேர் கைது செய்யப்பட்டனர். 15 ஆண்டுகால சினிமா பயணத்தில் இதுவரை தனக்கு பாலியல் தொந்தரவு வந்ததில்லை என லப்பர் பந்து நடிகை சுவாசிகா கூறினார். சினிமாவில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் பாலியல் தொல்லை பிரச்சனை இருக்கிறது என்று கூறிய அவர், பெண்கள் உட்பட சிறுமிகளுக்கு பாதுகாப்பு மிக குறைவாக உள்ளது என்று கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ஜான்வி கபூர் நடிகர் சித்தார்த் மல்ஹோத்ராவுடன் சாமி தரிசனம் செய்தார். VIP பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை தரிசித்த பிறகு ஆலயத்தில் உள்ள ரங்கநாயக மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கினர். தொடர்ந்து தேவஸ்தானம் சார்பில் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி மரியாதை செய்தனர். மதுரை மாவட்டம் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் திருமுருகன் வார வழிபாட்டு குழுவை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்து வழிபட்டனர். முன்னதாக கடந்த 9ஆம் தேதி 108 மைல் காவடி எடுத்து நடைப்பயணமாக பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலுக்கு புறப்பட்டனர். தேய்பிரை சஷ்டியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் பாலமுருகன் கோயிலில் சிறப்பு அலங்கார அபிஷேகம் நடைபெற்றது. மஞ்சள், சந்தனம், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், பன்னீர், திருநீர் என 11 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. திரளான பக்தர்கள் அரோஹரா முழக்கத்துடன் முருகனை தரிசனம் செய்தனர். விவோ நிறுவனம் தனது புதிய Vivo T4 Pro ஸ்மார்ட் போனை விரைவில் இந்தியாவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. Snapdragon 7 Gen 4 சிப்செட்டுடன் Vivo ஸ்மார்ட் போன் அறிமுகம் செய்யப்படுவதால் வீடியோ எடிட்டிங் மற்றும் கேமிங் ஆப்களை தடையின்றி பயன்படுத்தலாம் என கூறப்படுகிறது.